யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் இழந்த பிறகும் அவன் தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய சஞ்சலத்தை வெளிப்படுத்தும்படியாய் தன்னுடைய வார்த்தைகளினாலே, தன்னுடைய வசனிப்புகளினாலே பல காரியங்களை சொல்லுகிறான். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே யோபு சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், இன்றைய தினம் என்னுடைய வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திலே எட்டுமானால் அது நலமா இருக்கும். நான் அவரை எங்கே சந்திக்கலாம், அவர் எந்த சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேனானால் எனக்கு நலமா இருக்கும். நான் தேடி தேடி பார்க்கிறேன், என் தேவனை காண முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எங்கே கண்டுபிடிக்கலாம், அவரை எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பல இடங்களிலே நம்முடைய வேதனையின் மத்தியிலே, நம்முடைய போராட்டத்தின் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே எப்படி நாம் ஆராதிக்கிற இயேசுவை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி நாம் மிகுந்த அங்கலாய்ப்போடு கூட காணப்படுகிறோம். யோபு சொல்லுகிறான், ஆமென், தன்னுடைய வாழ்க்கையில யோபுவை போல கர்த்தரை தேடுகிற மனிதன் ஒருவனும் இல்லை. அவன் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவர் இல்லை, அவரை காண முடியவில்லை. இடதுபுறத்திலே அவர் எனக்காக கிரியை செய்கிறார், ஆனால் காண முடியவில்லை. வலதுபுறத்திலே நான் அவரை காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். சில நேரங்களில கர்த்தர் நமக்கு காட்சியளிக்கிறதற்கு பதிலாக அவர் ஒழித்திருக்கிறது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் 10வது வசனத்துல யோபு தைரியமாய் சொல்லுகிறார். யோபு 23:10 சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதுதான் யோபு நமக்கு இன்றைக்கு கற்றுத்தருகிற ஒரு வார்த்தை. எவ்வளவு ஜெபித்தும், எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவித்தும், எவ்வளவு கர்த்தரை ஆராதித்தும் ஒருவேளை கர்த்தரை காண முடியவில்லை, அவரை எங்கே காணலாம் என்று சொல்லி மிகுந்த அங்கலாய்ப்போடு, போராட்டத்தோடு, பிரச்சனைகளோடு எப்படி இதுல இருந்து கரை சேரலாம், எப்படி கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நியாயத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு யோபு நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை என்றால் என்று சொன்னால், நான் காணாவிட்டாலும் அவர் என்னை காண்கிற தேவன், அவர் 24 மணி நேரமும் என்னை கண்டு கொண்டே இருக்கிறார், அவருடைய கண்கள் என் மேல இருக்கிறது, நான் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார், நான் போகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு கிரியைகள், நான் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறார். அவர் இப்பொழுது என்னை சோதிக்கிறார், இந்த சோதனை காலம் முடியும் போது என்னை ஒரு சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார் என்று சொல்லி யோபு நம்மை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை சோதிக்கிறது வரைக்கும் அவருடைய கரத்திலே அடங்கி இருப்போம். இந்த சோதனைக்கு பின்பு ஒரு நல்ல பொன்னாக, அநேகர் விரும்பத்தக்கதாய், அநேகருடைய கண்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிற ஒரு நல்ல பொன்னாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாக மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.